இன்னொரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் பேக் எனேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதம் இருக்குது. கிட்டத்தட்ட லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் எதுவும் ஃபீல் ஆகிருக்கு தெரியல. ஸோ சொன்ன மாதிரி வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் நம்ம பெருசாக கை ஹேண்ட்ஸில் தெரியல. இது வரைக்கும் வாட்ச் வரைக்கும் பவர் சப்ளைஸ் வந்து இருக்கிறதுனால நல்லாவே பவர் சப்ளைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து சேட்டக் 2901. அதனால் 2901 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி 2.9 கிலோவாட்டு 01 வேர்ஷன். ஸோ வேர்ஷன் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைன் பார்த்துடலாம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாலிடாக அது ஒரு ரெட்ரோ லுக்கோடு இருக்குது. ஸோ சாலிடுன்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் தான். ஸோ இந்த மெட்டல் தான் இந்த சாலிடுக்கான ரீசன். ஸோ எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் போகும்போது சேட்டக் மட்டும் இன்னும் ஸ்டில் வந்து சாலிடு, தட் மீன்ஸ் மெட்டலில் கொடுத்துருக்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்குது. ஏன்னா மிச்சதனாவது கீழே விழுந்துடும், உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். பட் இங்கே வந்து அந்த பேச்சுக்கு இடமே இல்லை, ஏன்னா ஃபுல்லாகவே மெட்டலு. ஸோ அண்டு இது போக ஆர்பன் அண்டு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ அந்த 2 வேரியண்ட்டுக்கும் இதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் சேட்டக் வந்து என்ட்ரி லெவல் பைக்காக வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி அதுக்கு இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும், மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஃபிசிக்கல் கீ வந்துடும். ஸோ நம்ம வந்து எடுத்துட்டோன்னா ஃபிசிக்கல் கீ, மிச்சது எல்லாமே வந்து ரிமோட் கீ வரும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ப்ரீமியமில் வந்து ஃபுல் டிஸ்பிளே வந்துடும், தட் மீன்ஸ் டிஎஃப்டி வந்துடும். இங்கே வந்து ஐ திங்க் நார்மல், தட் மீன்ஸ் நார்மல்னால் ஸ்மார்ட் இல்லாமல் கொஞ்சம் நார்மல் செக்மெண்ட் கைண்ட் ஆஃப் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்படி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், பட் செக்மெண்ட் மாடல் தான், ஆனால் செக்மெண்ட் கிடையாது. ஸோ நார்மல் எல்இடி எல்சிடி மாடல் மாதிரி இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பூட் ஸ்பேஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ரைடிங் போவோம். இன்னொன்று ஆக்சுவலி இந்த வண்டி வந்து நமக்கு இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்க ஆர்கே மோட்டார்ஸு. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஆர்கே மோட்டார்ஸ்லேருந்து நிறைய வீடியோஸ் எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவும் ஸ்பான்சர் பண்ணுறது அவங்க தான். ஸோ ஸ்பான்சர் சொல்கிறத ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே, ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணுறது அவங்க தான். ஓகே, ஸோ ட்ரைவ். ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது. இன்னொரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் பேக் எனேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் ரிவர்ஸில் போகிறது, அண்ட் தென் இந்த கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி வர்றது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த எக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனேபிள் பண்ணி தருவாங்க. அது வந்து இந்த மாடலுக்கு 2901 மாடலுக்கு மட்டும் லைஃப் டைம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மிச்சதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸு. ஸோ 5 இயர்ஸ் தட் மீன்ஸ் ஐ திங்க் 5000 நினைக்கிறேன். 5000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா 5 இயர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது நல்ல டீல் தான். ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து அதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இதுக்கு இந்த மாடல் பர்டிகுலராக இந்த மாடலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் இஃப் இன்கேஸ் வண்டி எடுக்கும் போது நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஈவன் பைக் எடுக்கும் போதும் சரி, பைக் எடுத்ததுக்கப்புறமும் சரி, நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி தருவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிள், தட் மீன்ஸ் அந்த டெக் பேக் வந்து அவைலபிளாக இல்லை இதில். ஸோ அதனால் இப்போ இன்கேஸ் நான் இப்போ ஈவன் நான் முறுக்குனா கூட டேரெக்டாக டாப் ஸ்பீட் தான். ஸோ எக்கனாமிக்குன்னு சொல்லிட்டு தட் மீன்ஸ் இல்லை முறுக்கக்கூடாது, இந்த சார்ஜ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தூரம் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி எக்கோ போகுமோ, ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து இப்போ எனேபிள் இல்லை. ஸோ அதனால் நான் முறுக்கிறேன், அது வாட் போயிட்டே இருக்குது. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பார்க்குறது வந்து டாப் ஸ்பீடு. ஸோ டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 69. ஸோ கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஸ்பீடு பர் ஹவர் ஸ்பீட் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு பிக்கப்பு எல்லாமே இப்போ சொன்னீங்கன்னா சாலிடாக இருக்குது, தட் மீன்ஸ் நல்லா இருக்குது. அண்டு விசிபிலிட்டி சொல்ல ஸ்கூட்டர்னால் எப்படி இருக்கணும் விசிபிலிட்டி. அண்ட் எனக்கு வந்து எஸ்பெஷலி இந்த மிரர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 360 இதில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிரர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மிச்சது கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஈவன் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து நம்ம டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிரரிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் தென் ஸோ சொன்ன மாதிரி பிரேக்கிங்ஸ் நெக்ஸ்ட்டு.
ஸோ பிரேக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி நமக்கு ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் அண்ட் அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 90 mm டயர்ஸ் 90 mm டயர்ஸு. அண்ட் தென் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 2.9 கிலோவாட் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து இஃப் இன் கேஸ் நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுத்தாலே இங்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்ன நோட்டிஃபிகேஷன்னா ரீஜென். ஸோ ரீஜென்ன்றது வந்து ரீஜென்ரேட் பண்ணும். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம ஆக்சிலேட் கொடுத்து போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி கை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் பேக்கப் வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ சேம் ஐக்யூவில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டெக் பேக் சொன்னேன் இல்லையா, ஸோ டெக் பேக் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இஃப் ஈவன் நம்ம ஹில் கிளைம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹில் கிளைம்னா இப்போ நம்ம ஹில் கிளைம் போயிட்டுருப்போம், சடனாக வந்து வண்டி நிப்பாட்டுற மாதிரி இருக்குது, கிளைம்பிங்கில் நிப்பாட்டுற மாதிரி இருக்குன்னா அந்த டைமில் கீழே இறங்காமல் இருக்கும், அதாவது ரிவர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு டெக் பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகிடும். ஸோ எனிவே ஸோ ஃபைனலாக வந்து ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு வந்துட்டோம், பைபாஸ் வந்துட்டோம். ஸோ பைபாஸில் ஒரு அடி அடித்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு என்னன்றதை நான் தெளிவாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இன்னொன்று சஸ்பென்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் சஸ்பென்ஷனில் விடுறேன். ஸோ விடும்போது நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக சீரியஸாகவே சொல்கிறேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ஹார்டாலாம் எதுவும் ஃபீல் எனக்கு தெரியல, நல்லா ஸ்மூத்தாகவே இதாக இருக்குது. எனக்கு லைட்டாக கால் கிட்ட மட்டும் இதில் விடுறோம் அப்படின்றது தெரியுது, அவ்வளோதான். மிச்சபடி ரொம்ப நல்லா சஸ்பென்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சும்மா அப்படியே சாலிடாக போகுது, அப்படியே எப்படி சொல்கிறது, பயங்கர ஸ்மூத்தாக போகுது. ஸோ இப்போ என்ன ஆக்சுவலாக பைபாஸ் எதுக்கு தந்தேன்னா எனக்கு வேறு எதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பட் எனக்கு இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து ஆர்கே மோட்டார்ஸ்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஓகே எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்ததுனால நமக்கு வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் தேட். ஏய் விண்மில், சரி நம்ம போய் பிடிப்போமா அதை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் அகெயின் டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே தான் காற்றடிக்குது. ஆக்சுவலி டாப் ஸ்பீட் போயிட்டுருக்கு 60. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கிராஜுவலாக அப்படியே நார்மலாக அப்படியே ஏறி அப்படியே போகிற மாதிரி இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஏறி உட்காந்தானே இப்போ இன்கேஸ் டேர்னிங் பண்ணுறோம், வண்டி திருப்புறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா மேபி அந்த டைமில் வந்து லேடிஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஹார்டாக கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி ஃபீல் இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படியே கிராஜுவலாக ஏறி போகுது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ சேம் எப்படி ஒரு இப்படி கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜர்க்கு கூட இல்லை. இங்கே பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதாவது சொல்லுங்கள். நான் ஜஸ்ட்டு முறுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன். ஸோ நல்லா இருக்குல்ல. அண்ட் பிரேக்கிங் சொன்னேன் இல்லையா, ஸோ பிரேக்கிங் பாருங்கள், பர்ஃபெக்டாக நிற்கிது. ஆக்சுவலாக ஈவன் நார்மல் பிரேக்ஸாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இங்கே நல்லா இருக்குது. 70 போகிறோம், அது என்ன காட்டுதுமா, ஸ்பீடோமீட்டர் வந்து என்ன காட்டுது. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி காட்ட முடியுமான்னு தெரில. என்ன ஸ்பீடே காட்டலை நம்மளு. சரி, ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இங்கே வைப்ரேஷனே சுத்தமாக தெரில, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த இங்கே கொடுத்துருக்க கீ சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாய்ஸ்டிக் மாதிரினா இப்போ இன்கேஸ் நீங்கள் லெஃப்ட் போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடும், ரைட் போகிறீங்கன்னா ரைட் சைடும் வந்து நீங்கள் ஜாய்ஸ்டிக் என்னபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பட்டன்ஸ் ஒன்றும் இல்லையா, ஸோ அதே மாதிரி என்னென்ன மோட்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் ரிவர்ஸு, நியூட்ரல், பார்க்கிங்கு அண்ட் ஹாரனு. இஃப் இன் கேஸ் நீங்கள் டெக் பேக் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலு அண்ட் மியூசிக் ப்ளே சிஸ்டம்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
எனக்கு மியூசிக் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் கால் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அண்ட் அதர் சில ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதுவுமே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த கல் ரோட்டில் ஓடி ஜஸ்ட் காமிச்சிட்ருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் நம்ம பெருசாக கை ஹேண்ட்ஸில் தெரியல, நல்லாவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் பேக் டு ஹைவேஸ். ஆக்சுவலாக மேட்ரு இன்னொரு மேட்ருன்னு சொன்னேன் இல்லையா, தட் மீன்ஸ் 2.9 kW. தட்ஸ் வை 2901 2.88 kW வரும். ஆக்சுவலி 2.88 kW வந்து உங்களுக்கு டோட்டலாக சார்ஜிங் ஆக கிட்டத்தட்ட 11 hours ஆகும். ஸோ சாரி, நாட் 11 hours, சாரி 6 hours ஆகும். ஸோ அதுவுமே 0 to 80, ஸோ 80% வரைக்கும் ஏறுறதுக்கு 4 hours. மிச்சம் இருக்க அந்த 20% வந்து ரிமைனிங் 20% வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours. ஸோ டோட்டலாக 6 hours வந்து இது வந்து சார்ஜ் எடுத்துக்கும். ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கும். பட் டாப் ஸ்பீட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 63 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு சாலிடாக 69 வரைக்கும் வருது. அண்ட் கிலோமீட்டர் ரேஞ்ச் கூட பார்த்திங்கன்னா 123 வந்து இவங்க கிளைம் பண்ணுறது. ஸோ பட் இருந்தாலும் நான் ஃபுல் சார்ஜில் தான் வந்து இப்போ ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் ஒரு 2% சார்ஜ் கம்மியாக இருந்தது. பட் ஸ்டில் ஃபுல் இதில் தான் நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பட் ரியாலிட்டி வரும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்னொரு நாள் கம்ப்ளீட்டாக 100 to 0 அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதுவும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கல் மோடுன்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கெலாம் நம்ம டெக் பேக் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். பிரேக்ஸ் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான், பட் இருந்தாலும் சாலிடாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ எந்த இஷ்யூவுமே இல்லை. ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ நான் அந்த எல்லோ போர்டு வருது, எல்லோ போர்டுக்கிட்ட நான் பிரேக் அடிக்கணும். ஸோ ஃபுல் டாப் ஸ்பீடில் போய்ட்டுருக்கேன். இப்போ பிரேக் அப்ளை பண்ணுறேன். எப்படி சூப்பராக அப்ளை ஆச்சா? ஆக்சுவலாக பின்னாடி வண்டி வருது, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் டக்குன்னு எடுத்துட்டேன். ஸோ இன்னுமே ஃபோர்ஸாக பிடிச்சா பர்ஃபெக்டாக நிற்குது. ஓகே. ஸோ பிரேக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது. மோட்டர் பவர் கூட பார்த்தீங்கன்னா 4000 இது வரைக்கும் வாட்ஸ் வரைக்கும் பவர் சப்ளைஸ் வந்து இருக்கிறதுனால நல்லாவே பவர் சப்ளைஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் சொன்னல ஜாய்ஸ்டிக் மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்கு. மீன்ஸ் இப்போ இன்கேஸ் நீங்கள் பிஎஸ் விளாட்றீங்கன்னா இந்த பக்கம் கையில் ஒன்று, இந்த பக்கம் கையில் ஒன்று அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதாவது லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு லெஃப்ட் சைட்லேயும், ரைட் இண்டிகேட்டர் வந்து ரைட் சைட்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி ஆரன் அண்ட் கால் அண்ட் மியூசிக் ரெண்டுமே வந்து இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இருக்குங்க, இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹை பீம், லோ பீம். ஸோ நல்லாவே இருக்குது. இங்கே இப்போ உங்களுக்கு தெரியுதான் தெரியல, பட் இங்கே நல்லாவே அடிக்குது, நல்லாவும் இருக்குது. அது போக இங்கே வந்து மேனுவல் சில சேஞ்சஸ், தட் மீன்ஸ் இப்போ ஓடோமீட்டர், ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அண்டு இப்போ சொன்ன மாதிரி எக்கனாமி இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ரிவர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, ரைட்டில். அடிக்கடி மாற்றுவோம் அப்படின்றது எல்லாமே வந்து ரைட் சைட்லேயும், தட் மீன்ஸ் மெயினான விஷயங்கள் எல்லாமே ரைட் சைட்லேயும், சைடான விஷயங்கள் எல்லாமே லெஃப்ட் சைட்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ அகைன் நம்ம மோட்டருக்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 years வரைக்கும் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4.2 kW பவர் ரேஞ்ச் வந்து மோட்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அடிஷ்னலு. ஸோ சொன்ன மாதிரி இதை சாலிட் பாடின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ தட் மீன்ஸ் இரும்பு மனிதர் அப்படின்னு சொன்னல. ஸோ ஈவியோட இரும்பு மனிதர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இரும்பு மனிதனோட வெயிட் பார்த்திங்கன்னா 137 வரும். ஸோ கம்பேர்ட் டு அதர்ஸ் ஓகே. ஸோ வித் ஸ்டீலோட இந்த வெயிட்டுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. அண்டு ஹைட்டுமே கூட பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது, நார்மலாக இருக்குது. அண்ட் ஈவன் பில்லியனுக்கு கூட கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் கம்பேரிசன் வீடியோ வேணும்னாலும் அதுவுமே சொல்லுங்கள். நான் எந்த பைக்கோட கம்பேர் பண்ணணுன்றதை நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பேச்சு முட்டாஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் wear the helmet, always ride safe and be safe. So bye.